அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும் என்பதை நன்கு அறிந்தவன் அல்லாஹ். அவன்தானே நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருப்பவன் அல்லாஹ் தானே. அந்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்தால் இவன் தாங்குவான், எந்த நேரத்தில் கொடுக்கணும் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? மதிநுட்பமானவன் அல்லாஹ். இருந்தாலும் அவசரக்காரன் மனிதன் பல நேரங்களிலே தன்னுடைய சக்திக்கு மீறி கற்பனை கோட்டையை கட்டி வைத்துவிட்டு அங்கலாய்த்து கொள்கிறான். இறைவன் எனக்கு இப்படி கொடுத்துருக்க வேண்டாமா, இப்படி கொடுக்க வேண்டாமா, நான் அப்படி இருந்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் அங்கலாய்த்து கொள்கிறான். உண்மையிலே அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருந்தால் இதை கேளுங்கள். தமிழிலே ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆட்டுக்கு வாழ இறைவன் அளந்து வைத்திருக்கிறான். அதே போல் நமக்கு தேவையானதை இறைவன் தேவையான நேரத்தில் கொடுத்துட்ருக்கிறான். ஒரு முற்போக்குவாதி காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார். ஒரு சிந்தனை, அப்படியே ரோட்டோரமாக பார்க்குறாரு. பூசணி செடி, ஒரு 5-6 இலை இருக்கக்கூடிய அந்த பூசணி செடியில் அவ்வளோ பெரிய பூசணிக்காய். பிரமித்து போய் நடந்து போயிட்டுருக்கிறாரு. பிரம்மாண்டமான புளிய மரம். கொஞ்சம் கீழே நிழலுக்கு உட்காருகிறார். மேலே பார்க்கிறார், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த புளிய மரத்துக்கு இத்துணூண்டு புளியம்பழம். இவருக்கு இறைவன் மேலே கோபம் வருது. இந்த இறைவனுக்கு இது நுட்பம் இல்லையா? இவ்வளோண்டு இருக்கக்கூடிய பூசணி செடியில் ஒரு 6, 7, 8 இலை தான் இருக்கும். அதுக்கு இவ்வளோ பெரிய பூசணிக்காயை கொடுத்த இறைவன் இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த புளிய மரத்துக்கு பெரிய சைஸு புளியம்பழத்தை கொடுத்துருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இலை பாடுறதுக்கு அப்படியே படுத்துடுறாரு நிழலில். திடீர்னு ஒரு காற்றுல அசைஞ்சு ஒரு புளியம்பழம் வேகமாக அவருடைய நெத்தியிலே டப் என்று படுகிறது. அப்படியே கலங்கி போய் எரிஞ்சு நிற்கிறார். பார்த்தா புளிய மரம் பழம் பட்டு கீழே சிதறி கிடக்குது. அப்போது அவரை எறியாமலே சிந்தனை விரிகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் என்ன யோசித்தோம்? இத்தினூண்டு மரத்துக்கு இவ்வளோ பெரிய காய், இவ்வளோ பெரிய மரத்துக்கு இவ்வளோண்டு பெரிய பழம்னு யோசித்தோமே. இப்போ இந்த சின்ன பழம் விழுந்ததுக்கே நமக்கு இப்படி இருக்குன்னா, பெரிய சைஸ் விழுந்திருந்தால் நம்ம தலை என்னவாயிருக்கும்? இறைவன் சரியான நேரத்திலே சரியான விஷயத்தை பொறுத்து இருக்கிறான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இந்த உண்மையை புரிந்து கொள்வோம். இறைவனிடையே திருப்தியை பெற்று வாழ்வோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.